ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பச்சரிசி மாவு வச்சு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுருக்கிறேன். நம்ம 1 டம்ளர் அரிசி மாவு எடுத்தோன்னா 1.25 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நான் 2 டம்ளர் மாவு எடுத்துருக்கிறதுனால 2.5 டம்ளருக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே இதை வந்து குக்கர் மூடி போட்டு அந்த சூட்லேயே அந்த மாவு நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா மாவு நல்லா வெந்திருக்கும் இந்த மாதிரி. ஸோ ரொம்பவும் ஆற விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி கை பொறுக்கிற சூடு இருக்கிறப்பவே நம்ம இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து சப்பாத்தி மாவு பிசைவோம்ல, அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் பிசைஞ்சிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், அந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்தளவுக்கு சப்பாத்தி மாதிரி உருட்டி எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் நம்ம லைட்டாக கையில் ஒட்டுச்சுன்னா எண்ணெய் தடவிக்கலாம். தடவிட்டு நம்மளுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி இப்படி உருட்டிக்கலாம். நான் இன்றைக்கி இப்படி லைட்டாக உருட்டிட்டு இப்படி லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சாச்சு. ஸோ இது பார்க்குறதுக்கு நல்லா மினி பட்டன் மாதிரி இருக்கும். இப்போ இதை நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு வச்சுருக்கேன். நீங்கள் ஸ்டீமர் இருந்தால் கூட அதில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 5 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். ரொம்ப நேரம் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது சும்மா சாப்பிட்றதுக்கே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம தாளிச்சிக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் கொஞ்சம் நல்லா செவந்து வர அளவுக்கு இதை வதக்கிக்கலாம். இப்போ பருப்பு ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா செவந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 வரமிளகாய் இந்த மாதிரி கிள்ளி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வரமிளகாவை நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோன்னா இந்த பருப்பு நல்லா வறுபடுறதுக்குள்ளேயும் வத்தல் கருகிடும். அதனால் இந்த மாதிரி இது வறுபட்டதுக்கப்புறம் போட்டு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இதை வறுத்துக்கலாம். இப்போ வத்தலும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து வேக வச்ச அந்த பட்டன் கொழுக்கட்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா அந்த அடியில் இருக்கிற அந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்போடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. 1 நிமிஷம் இதோட மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு லைட்டாக இது மாதிரி ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் ஃபைனலாக என்ன பண்ண போகிறோன்னா
1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துருக்க குவான்டிட்டியை பொறுத்து இட்லி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு சாப்பிட்றப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டுட்டு ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணணும்னு இல்லை, அடுப்பில் இருக்கணும்னு இல்லை. ஏன்னா தேங்காய் கொஞ்சம் ரொம்ப வதங்கிடுச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ லைட்டாக ஒரு 2 நிமிஷம் இதை போட்டு பரட்டிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு 1 நிமிஷம், அவ்வளோதான். இப்போ ரெடி ஆகிடுச்சு, நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான பட்டன் கொழுக்கட்டை ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஸ்பைஸியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா.